ஆனால் இருந்தால் சூரியகுமார் யாதவ் மாதிரி அதிர்ஷ்டம் சரியாக இருக்கிறவங்க. எனக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் கிடையாது, உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் சூரியகுமார் யாதவுக்கு யாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 17 மேட்ச் ஆடிருக்காரு. 17 மேட்ச்சு ஒரு மேட்ச் கூட அவர் தெரிஞ்சு 50 அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 46 ரன் அடிச்சிருக்காரு. அது தட்டி தடவுனார். அந்த மேட்ச்சு 50 அடித்தார். அது பங்களாதேஷ் கிட்ட நினைக்கிறேன். மற்றபடி எதுவுமே ஆகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 17 மேட்ச் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவரோட இது அதாவது வின்னிங் ஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா டோனியை விட அடிக்கும். டோனி எதாவது மேட்ச்சும் ஆடி எடுத்த வின்னிங் ஸ்ட்ரிக்கை அண்ணன் ஆடாமல் வெறும் ஃபீல்டிங் மட்டும் செட் பண்ணி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்த இன்னொரு அதிசயம் என்னன்னா நம்ம சுமன் கேஜாருக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு கைது சுக்கிச்சுன்ட்டு. எல்லாத்துக்கும் கைது சுக்கிச்சு எதாவது ரீசனாக சொல்லிட்டு போக முடியுமா? அப்படி பார்த்தா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அடிப்பட்டா ஆடின ஹிஸ்ட்ரி இருக்குது இந்தியாவில். இதுதான் ஒரு காரணம் சொல்லிட்டு போக முடியாது. ஆக்சுவலி அவர் ஒடுக்கி வைக்கணும்னு பார்த்தாங்க. சரி இந்த மேட்ச்சும் முகம் வாங்கிட்டாருனான்ட்டு பார்த்தா இந்த மேட்ச்சு சஞ்சு சாம்சனை விட்டாங்க. சஞ்சு சாம்சன் அவனை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 34 ரன் அடித்தான். அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு விக்கெட்டை கடைசி 3 மேட்சாக ஒரு விக்கெட்டை 20 ரன்ஸே விட்டார். இந்த வாட்டி நம்ம 60 ரன் 70 ரன் அடிச்சு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தோம். அது 230 கொண்டு போச்சு. எங்கே சுமன் கில் பிரச்சனை வந்ததோ அந்த இடத்த இந்தியா ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்து 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னா நம்ம அபிஷேக் சர்மா நல்ல ஸ்ட்ரைக்கர் ஆறாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் அபிஷேக் சர்மாவுக்கு பேட்டு சுமாராக தான் படுது. நிறைய மிஸ்டர் சான்சஸ் கேட்ச்சு. அதுதான் வேர்ல்ட் கப்பை பிடிச்சி போட்டாங்கன்னா அண்ணன் 10 ரன் கூட தாண்ட மாட்டார். அங்கேயும் ஒரு ஃபிளா இருக்குது, அங்கேயும் பார்க்க வேண்டியது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பவுலிங் சூப்பரு. எல்லாருமே பவுலிங் நல்லா போட்டாங்க. ஆக்சுவலி பனி பெஞ்சிட்டு இருந்தாலும் நல்லா போட்டாங்க. இன்க்ளூடிங் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பண்ணிவிட்டு அவர் யாருன்னு பவுலிங்கும் காமிச்சார். பும்ரா யாருன்னு கடைசியாக பவுலிங்கை காமிச்சார். வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணுறதுக்குள்ளே அவங்க தலை சுற்றி போச்சு. சரி இவங்க விட்டா பிரச்சனை ஆகிடும்னா குறிப்பு ஆடவும் வேணாம் பரவாயில்ல, இவங்க இதையாவது ஆட தோன்ட்டு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்புக்கு நல்ல டீமை கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாரும் தூக்கி வெளியே போட்டிங்கன்னா இன்னொரு டீம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட எண்ணம். உங்களோட யோசனை எதுன்ட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.